தமிழ் புத்தாண்டு அதுவுமா சுஜா கதை இல்லாமலா? என்னங்க ஆன்டி ஹீரோ இந்த வெனப்புடிச்ச புருஷ மெட்டீரியல் கூட வாழ்ந்து பார்த்துருக்கீங்களா? இதுக்கு என்ன வேற ஏதாவது கிரகத்தில் கொண்டு போய் விட்டுருங்கடா, நிம்மதியாவது இருப்பேன்னு அலற விட கூட அத்தனை அம்சமும் கொண்டது புருஷமார் கேட்டகரி தான். இதில் கூடவே சூனியம் வைக்கிறதுக்கு மாமியாரும் ஓவர் டியூட்டி பார்த்தா நாயகியுடைய நிலைமை என்ன? தாயே கண் கண்ட தெய்வம்னு சுத்துற ஆன்டி ஹீரோவையே அல்வா போல மடிச்சு வாயில போட்ட நம்ம டெரர் புருஷ மெட்டீரியல் ஹீரோ தான் சத்யா. லெஃப்ட்ல பூசு, ரைட்ல பூசுன்னு அவன் போடுற அத்தனை பாலையும் அக்கட்டில் சொருகிட்டு இதெல்லாம் எனக்கு ஜுஜிப்பின்னு சுத்துற நாயகி அஞ்சலி. புருஷனுடைய அன்பை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாந்து போகக்கூடிய அஞ்சலியுடைய நிலைமை கடைசி வரைக்கும் இதானோ? காத்திருங்கள் மக்களே, தினம் தினம் கதையோட வரோம். 5 அத்தியாயங்களாக வந்துடும். ஒவ்வொரு பகுதிக்கும் 500 லைக்ஸ் தாண்ட தாண்ட அடுத்தடுத்த பகுதிகள் சீக்கிரமாக வந்துக்கிட்டே இருக்கும். மொத்தம் 6 பார்ட். நீங்கள் போடுற லைக் வேகத்தை பொறுத்து ஒரே நாளில் கூட அத்தனை பகுதியும் வந்துடும். மராத்தன் கதைக்கு நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? மராத்தன் கதை ஒவ்வொரு பகுதிக்குமே 500 லைக்ஸ் தாண்ட தாண்ட அடுத்த பகுதி ராக்கெட் வேகத்தில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் மக்களே. அத்தனை பேருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே போல் நம்ம சுஜாஸ் நாவல் கேலக்ஸி சேனலில் மல்கம் சிங்கிள் எபிஸாகவும், அதே போல் இஃது முறையா கதையுடைய 2ஆம் பகுதியான கோணலாய் காதல் செய்யாதே கதை 5 அத்தியாயங்களாகவும் வந்துக்கிட்டு இருக்கு. அதையும் கேட்க தவறாதீர்கள் மக்களே. தினம் தினம்க்கு யாரெல்லாம் காத்திருக்கீங்க?